ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய பதம் ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் பதம் 57. யஸ் சர்வத்ராணாபிஸ்நேஹஸ்தத் தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரக்ன பிரதிஷ்டிதா. சில பிரபுபாதரின் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. இப்பௌதிக உலகில் எவனொருவன் நன்மை தீமைகளை அடையும் போது அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை புகழாமலும் இகழாமலும் இருக்கின்றானோ அவன் பக்குவ அறிவில் நிலை பெற்றவனாவான். பொருளுரை. உலகில் நல்லதோ கெட்டதோ எப்போதுமே ஏதாவது ஒரு கிளர்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பௌதிக கிளர்ச்சிகளால் சஞ்சலமடையாத, நன்மை தீமைகளால் பாதிக்கப்படாதவன் கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருப்பதாக அறியப்படுகிறான். இவ்வுலகம் இரட்டை தன்மைகளால் இருமைகளால் நிறைந்திருப்பதால் இப்பௌதிக உலகில் இருக்கும் வரை நன்மை தீமைகளுக்கான வாய்ப்பு எப்போதும் இருக்கும். ஆனால் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றவன் நன்மை தீமைகளால் பாதிக்கப்படுவதில்லை. ஏனெனில் அவன் நன்மையின் பூரண ரூபமாகிய கிருஷ்ணரிடம் மட்டும் அக்கறை செலுத்துகிறான். கிருஷ்ணரில் ஆழ்ந்த இத்தகு உணர்வு அவனை சமாதி என்னும் பக்குவமான தெய்வீக நிலையில் வைக்கின்றது. இவ்வாறாக ஸ்ரீல பிரபுபாதரின் பொருளுரை முடிவடைகிறது. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷா சூன்யவாதி பாಶ್ಚಾತ್ಯ தேசதாரிணி. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நம் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட மனநிலை மாறாமல் இருப்பது மிகவும் கடினமானது. யாராவது நம்மளை பாராட்டினா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இல்லை யாராவது வார்த்தையில் திட்டாங்கன்னா மனசு உடஞ்சி போயிடும். வேலையில் பதவி உயர்வு கிடைச்சா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது கிடைக்கலன்னா கவலையாக இருக்கும். ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், அது ஒரே ஒரு மெசேஜ் கூட நம்மளை நம்மளுடைய மனநிலையே மாட்டிடும். இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு கமெண்ட்டை ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு நாளில் 2-3 நாள் கூட அந்த ரொம்ப ஒரு மன உளைச்சல் வருத்தத்தை நமக்கு கொடுக்கும். நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தோம்னா, என் பிரச்சனை வெளியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக நினைப்போம். இவங்களால தான் பிரச்சனை, இதனால தான் பிரச்சனை, இந்த சுச்சுவேஷனால் தான் பிரச்சனை, அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, உண்மையான பிரச்சனை வெளியில் கிடையாது, உள்ளுக்குள்ளே. அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே நம்மளுடைய மன அமைதியை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும்போது, அதற்கு தான் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அழகான ஒரு டெக்னிக் கொடுக்குறார். இந்த ஸ்லோகத்தினுடைய பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது அத்தியாயத்தில் 54வது பதத்தில் அர்ஜுனனுடைய போர்க்களத்தில் நின்றுட்டுருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய பின்னணி என்னன்னு பார்த்துருவோம். இந்த 2வது அத்தியாயம் பகவத்கீதையினுடைய முழு சுருக்கம்னு சொல்லலாம். ஏன்னா அர்ஜுனன் போர்க்களத்தில் உடல் பலவீனத்தினால சண்டை போட மாட்டேன்னு சொல்லலை. அவர் மன பலவீனம் அடைஞ்சதுனால தான், அவருடைய மன சஞ்சலம் ஆனதுனால தான் அவர் சண்டை போட மாட்டேன்னு சொன்னார். அவருக்கு வீரம் இல்லை, இல்லை அறிவு இல்லை, இல்லை ஆயுதமோ, இல்லை அவருடைய சூழ்நிலை சரியில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு மனம் குழம்பி இருந்தது. அதனால் கிருஷ்ணர் முதலில் சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. அவர் என்ன சொன்னாருன்னா, மனதை பற்றி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. மனசுன்னா அவருடைய உளவியலை பற்றி சொல்லிட்டு இருக்கார். போர்க்களத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மனநிலையை மாற்றினால் வாழ்க்கையே மாறிவிடும். இதுதான் 2வது அத்தியாயத்தினுடைய முக்கிய கருத்து. ஸோ அதில் முந்தைய ஸ்லோகம் 54வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணர் நாம் ஆத்மா இல்லை, அப்புறம் கர்மயோகம் ஞான யோகத்தெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் கேட்டுட்டு பிறகு 54வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படி என்னென்னா, நிலையான ஞானம் பெற்ற அந்த ஒருத்தருடைய அடையாளம் எப்படி இருக்கும், அவர் எப்படி நடந்துப்பார், அவருடைய நடத்தைகள், அதாவது நடத்தைகள், அவர் எப்படி பேசுவார், அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான கேள்வி கேட்டார். அதுக்கு 55, 56 பதத்தில் கிருஷ்ணர் பதில் சொல்ல ஆரம்பித்து, இப்போ 57வது பதத்தில், அது 55, 56 தன்னுடைய சுயநல ஆசைகளை விட்டுவிட்டு உள்ளுக்குள் திருப்தியாக இருப்பவன் தான் நிலையான ஞானி. 56வது பதத்தில், துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டான்,
சந்தோஷம் வந்தாலும் துள்ளி குதிக்க மாட்டான், பயம், கோபம், அதிக பற்று இவற்றிலிருந்து விடுபட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ 57ஆம் ஸ்லோகத்தில் வந்து அப்படிப்பட்ட ஞானி இந்த உலகில் எப்படி வாழ்கிறான் அதைத்தான் கிருஷ்ணர் வந்து விளக்குறார். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, ஒருத்தர் வந்து அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்பட மாட்டாங்க, வெறுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் வந்து கிருஷ்ணர் உணர்வில், அதை கிருஷ்ணர் மேலே, நம்முடைய ஆத்ம நிலையில் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடியாக இருக்கும், அது தீர்க்கமாக இருக்கும். அதான் வந்து இந்த பதத்தினுடைய இந்த அர்ஜுனனுடைய கேள்விக்கு வந்து எப்படி இருப்பாங்க, எப்படி வந்து உட்காருவாங்க அப்படின்னா, உட்கார்றது கிடையாது, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அதுதான் வந்து இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் வந்து அனபெக்ஷ்னேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதம் வருது, ஒரு வார்த்தை வருது. அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, அளவுக்கு அதிகமான பற்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறார். அன்பு வந்து தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஆனந்தமயோ அபியாசம், நம்மளுடைய குணமும் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பிரிக்க முடியாத ஒரு குணம் என்னென்னா, நம்ம வந்து பகவான் மேலே அன்பு செலுத்துறது. அதை வந்து வேணான்னு சொல்லுவாரா கிருஷ்ணர். ஆனால் பற்று வேணாம். என்ன பற்றுனா, இப்போ இருக்கிறது நம்ம வந்து அடையாளம் இந்த சரீரத்து மேலே இருக்கிற அடையாளம். அதனால் வந்து நமக்கு வந்து இந்த சரீரத்து மேலே ஈர்ப்பு வருது, மற்ற சரீரங்கள் மேலே ஈர்ப்பு, அது மேலே இருக்கிற பற்று, இந்த உளவியல், அதாவது நம்ம மனசனுடைய அந்த ஈர்ப்பு, அந்த சரீரத்து மேலே இருக்கிற அந்த பற்று, ஈர்ப்பு, அதை வந்து விட சொல்கிறார். ஸோ அன்பு மற்றும் ஈர்ப்பு, அதாவது இந்த பற்று ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்குது. அன்பு என்றால் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மனநிலை இருக்கும். அன்பு மற்றவங்க மேலே அனுப்பு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் யோசிப்போம். அதே வந்து பற்று அப்படின்னா என்னென்னா, மற்றவங்க வந்து நான் என்னுடைய விருப்பப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பற்று. அவங்க வந்து ஒரு பொசசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது அந்த மாதிரி. அன்பு வந்து சேவை செய்யும், ஆனால் பற்று வந்து கட்டுப்படுத்த நினைக்கும். அன்பு வந்து இறையாண்மையை வந்து நம்பும், இறைவனை நம்பி, ஆத்ம நிலையை நம்பி அதை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கும். அதே வந்து பற்று பார்த்திங்கன்னா பயம் உருவாகும். அன்பு மனதை வந்து அமைதியை கொடுக்கும், ஆனால் பற்று வந்து மன குழப்பத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து குடும்ப வாழ்க்கையில், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மேலே வந்து மிகவும் அன்பாக இருப்பாங்க. அது தப்பு கிடையாது, அது நல்லது தான். ஆனால் சில சமயங்களில் என்ன நடக்குதுன்னா, நான் நினைப்பதை போல் என் குழந்தை வந்து, நான் தான் என் லைஃப்பில் வந்து இது மாதிரி பண்ணல, என் குழந்தை இது மாதிரி ஆகணும், இந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அந்த நம்மளுடைய ஏக்கத்தை வந்து அந்த குழந்தை மேலே திணிச்சு, அந்த பற்று வச்சு, அந்த அது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிடிப்பு வச்சுருப்போம். அதுதான் தவறு. அங்கே தான் வந்து அன்பு வந்து பற்றாக மாறிவிடுகிறது. உண்மையான அன்பு என்னென்னா, அந்த குழந்தைக்கு வந்து உண்மையிலே எது நல்லது, எது கெட்டது, அது வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கடமையாக பண்ணணும். அந்த பற்றுதலோடு பண்ணக்கூடாது. உண்மையான கடமை என்னென்னா, நம்ம யார், ஆத்மா, அந்த குழந்தை யார், ஆத்மா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம சம்பந்தமாக பகவானை ஒரு நடுநிலையாக நிறுத்தி, பகவான் மேலே அன்பு செலுத்தி, நம்ம வந்து இந்த உலகத்தில் எப்படி அந்த ஒரு கடமையை, இப்போ இருக்கிற கடமையை, ஒரு தாயோட கடமை, தந்தையோட கடமை, ஒரு மகனோட கடமை, அந்த மாதிரியான ஒரு உண்மையான ஒரு புரிதலோட, அறிவோட, அதான் இந்த பதத்தில் சொன்ன மாதிரி பக்குவ அறிவு, அதாவது ஞானத்தில் இருந்து நம்ம பண்ணும்போது இந்த பற்றுதல் வந்து போயிட்டு அன்பாக மாறும். அதே மாதிரி தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா, அந்த பற்று என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், நீ எப்போதும் நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யங்கர் ஜெனரேஷனாக இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் இருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கட்டும், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் மற்றவங்க சொல்லணும். அவங்க எல்லாம் அதே மாதிரி தான் நம்மளை நினைப்பாங்க. அந்த ஒரு புரிதல் கிடையாது. ஏன்னா சென்டர் அந்த பற்று இருக்க வழியை, பற்றுன்னா என்ன வந்து செல்ஃபிஷ்னஸ், அதுதான் பற்றுன்னு சொல்கிறது. நான் நினைக்கிறது நடக்கணும். அன்புன்றது வந்து மற்றவங்க அவங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை நம்ம இது பண்ணுறது, அது வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த அன்பு எப்படி வந்து செலுத்தணும்னா, நம்ம யார், உண்மையான அன்பு, நம்ம யார், அவங்க யார், ரெண்டுத்துக்கும் யார் என்ன சம்பந்தம், பகவானுடைய குழந்தைகள். ஸோ எல்லாம் 2 பேருமே ஒன்றா பகவானுக்கு வந்து அன்பு செலுத்தி, நம்ம ஒரு பரஸ்பர உறவோட அந்த பரஸ்பர அந்த வாழ்க்கையில் பகவானுக்காக இலக்கை வந்து நோக்கி போகும்போது வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்கள கூட பதவி உயர்வு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க, நான் பெரிய ஆள் அப்படின்னு அந்த ஒரு அகங்காரம் மாதிரி ஆகிடும். அதே வந்து கிடைக்கல அப்படின்னா, நான் வந்து தோல்வியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சல், மன அழுத்தம், அந்த நிலைக்கு போய்டுவோம், கஷ்டத்துக்கு போய்டுவோம், கவலைக்கு போய்டுவோம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பதவி
நம்மளை நிர்ணயிக்காது. நம்ம யாருன்னு சொல்லிட்டு அது அந்த பதவியை வந்து நிர்ணயிக்காது. நம்மளுடைய சம்பளம் வந்து நம்மளுடைய மதிப்பை வந்து நிர்ணயிக்காது. அது உண்மை என்னென்னா, நான் நித்திய ஆத்மா, அழிவற்ற ஆத்மா. நான் வந்து கிருஷ்ணருடைய நித்திய சேவகன். அந்த நிலையை அடையிறது தான் வந்து பகவான் எதிர்பார்க்குறாரு. இந்த பௌதிக உலகத்தில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளே தற்காலிகம். இந்த சரீரமே தற்காலிகம். நம்ம வந்து வேற ஒரு உடலுக்கு மாறி போயிடுவோம். ஸோ இந்த பதவியோ இல்லை சம்பளமோ நம்மளை வந்து அதை என்ன சொல்கிறதுனா சந்தோஷமா இல்லை துக்கமா அதில் வந்து அதை சொல்ற மாதிரி நன்மை தீமைகளை அடையும் போது அவற்றால் பாதிக்கப்படாமல் நம்ம வந்து பாதிப்பு அடைகிறோம். அதுதான் பிரச்சனையே. அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த சோஷியல் மீடியா இருக்கு இல்லைங்களா, சமூக ஊடகம், அந்த வாழ்க்கை அது எப்படின்னா பலருடைய சந்தோஷம் வந்து அதில் தான் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு 200 கோடி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். 200 கோடி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரீல்ஸில் போடுறது அது இதுன்னு எல்லாம் போயிட்டுருக்கு. காரணம் என்னென்ன, பல வகையில் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து தன்னை எப்படி வந்து மற்றவங்க பார்க்கணும், நான் வந்து எல்லாருக்கிட்டையும் என்னை பற்றி புகழணும், எனக்கு வந்து லைக் போடணும், என்னை ஃபாலோ பண்ணணும், எனக்கு வந்து கமெண்ட் பண்ணணும் என்னுடைய இதுக்கு வீடியோக்கு, அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. சப்போஸ் பாராட்டினா நமக்கு சந்தோஷம், லைக் போட்டால் சந்தோஷம். சப்போஸ் ஏதாவது ஒரு கமெண்ட், பேட் கமெண்ட் எதனா வந்துடுச்சுன்னா அதை வந்து நினச்சி நம்மளுடைய மனநிலையே போயிடும். கவலை, துக்கம், மன அழுத்தம், இந்த மாதிரி நம்மளுடைய மன அமைதியை மற்றவர்களின் கையில் கொடுத்து வச்சுருக்கோம். நம்மளுடைய மன நிம்மதி மற்றவங்க கிட்ட இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய உளவியல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் ஓடி போயிடுது. இல்லை வந்து அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணால், அவங்க வந்து லைக் போட்டால் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புகழ்ந்தான் சந்தோஷம், இகழ்ந்தான் வந்து துக்கம். இதுதான் நம்மளுடைய மனோநிலையாக இருக்குது. ஸோ சுபம் அசுபம், அதான் இது சொல்லியிருக்கிற மாதிரி இங்கே சுபம் அசுபம். வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் வந்து போயிட்டுருக்கும். இரவு பகல் எப்படி வருதோ, வெயில் மழை எப்படி வருதோ, அதான் கிருஷ்ணர் வந்து 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். இதெல்லாம் பொறுத்துக்கணும், இதெல்லாம் சமநிலையில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாழ்க்கையினோட ஒரு பகுதி மாதிரி. இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், இது வந்து நிரந்தரமானது கிடையாது. அதான் இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, பக்குவ அறிவில் நிலை பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானி அப்படின்னா இதனால் வந்து சலனம் அடைய மாட்டாங்க, டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அதுதான் வந்து கிருஷ்ணர் சொல்கிறாருங்க. ஒரு அழகான ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்க்கலான்னா, கடலில் செல்லும் கப்பலை அலைகள் தாக்கும். இப்போ வந்து கடலில் பார்க்குறோம், அலைகள் வந்து தாக்கிட்டு இருக்கும். அது வந்து சூறாவளி காற்று அடிக்கும்போது பெருசு அலைகள் வரும். அது வந்து கப்பலை தாக்கிட்டு தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் தண்ணி உள்ளே வராத வரையும் அது சேஃப் தான். தண்ணி உள்ளே வந்துடுச்சுன்னா அது கவுந்துடும், அது வந்து பிரச்சனைகள் மாட்டிக்கும். அதுபோல தான் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அவன் மனதுக்குள்ளே நுழைய விடாமல் இருக்கிற வரையும் நமக்கு பிரச்சனை கிடையாது. மற்றவங்களுடைய பொருள்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், நம்ம உள்ளுக்குள்ளே போட்டோம்னா நம்ம முடிஞ்சு போயிடுச்சு, நம்மளுடைய சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் பாகவத புராணத்தில் ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். ஒன்று பிரகலாதர், பக்த பிரகலாதர். அவருடைய அப்பா வந்து அவ்வளோ குடும்பப்படுத்தினாலும் அவர் வந்து என்ன ரொம்ப துக்கமாக இருக்காரா, சாந்தமாக இருக்கார். எந்த ஒரு இதுவும் அவருக்கு வந்து பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கலை. அதே போல் நரசிம்மர் வந்து இரண்யகசிபு வந்து கொன்னுடுறார். அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக, என்னை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தினல்ல, இப்போ இருக்கிற நம்ம காலங்களில் அப்பாவும் குழந்தைங்களே 2 பேருமே வந்து எவ்வளோ, இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம்னா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வீடியோ இருக்கும். அதை அப்படியே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, தாய் குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை அப்பா குழந்தைங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சு நம்ம வந்து அதே மாதிரி பார்த்து இமிட்டேஷன் பண்ணி அதில் இது பண்ணுறது வந்து சந்தோஷம். அதுதான் நம்ம சந்தோஷமாக இருக்குது. இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இரண்யகசிபு அழித்த பிறகு கூட பிரகலாதனுக்கு சந்தோஷம் வரல, அழிஞ்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்ன, பிரகலாதனுடைய பிரார்த்தனை என்னென்னா, அவரையும் என்னுடைய அப்பாவையும் காப்பாற்றுங்க. அதுதான் பக்தனுடைய பக்குவ நிலை, அதான் உண்மையான நிலை. ஒரு உண்மையான பக்தன், பகவானுடைய உண்மையான பக்தன், அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், ஒரு உண்மையான பக்தன்னா அது மற்ற மதம் இருந்தால் கூட அந்த ஒரு கருணை இருக்கணும், அந்த பக்குவ நிலை இருக்கணும். மற்றவங்களுக்காக வந்து மற்றவங்க கஷ்டப்பட்டால் எனக்கு வந்து கஷ்டம், மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம், அந்த ஒரு நிலையை வரணும். மற்றவங்க கஷ்டப்பட்டால் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மற்றவங்க அழிஞ்சு போனால் நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, மற்றவங்களை துன்புறுத்தி நான் வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அது வந்து உண்மையான ஒரு பகவத் பக்தனுடைய நிலை கிடையாது. இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா, இந்த அம்பரீஷ் மகாராஜர்
நமக்கு தெரியும் அம்பரீஷ் மகாராஜர் துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதம் முடித்த உடனே துவாதசிக்கு வந்து அவருடைய உணவு எடுக்கிறதுக்கு முன்னே நம்ம துர்வாச முனி வருவார். அதுக்கப்புறம் எப்படி வந்து அவர் போயிட்டு திருப்பி வந்து வரதுக்குள்ளே இந்த நிகழ்ச்சியில் வந்து துர்வாச முனி வந்து ரொம்ப கோபப்பட்டு அம்பரீஷ் மகாராஜரையே வந்து அழிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரம்ம ராட்சசனை உருவாக்குறார். ஏன்னா அந்த அந்த கோபத்தால். அதான் ரிஷிக்கும் பக்தனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அம்பரீஷ் மகாராஜ் வந்து எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மனசை வந்து அமைதியோட பகவான் மேலே தியானத்தை செலுத்துகிறார். அதனால் என்ன ஆகுது, அந்த பகவானுடைய கருணையினால் அம்பரீஷ் மகாராஜ் வந்து பாதுகாக்கப்படுறார். துர்வாச முனி வந்து அவருக்கு வந்து நல்ல தக்க ஒரு தண்டனையும் கிடைக்குது. இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னா, பக்தனுடைய அந்த பக்குவம் அறிவு உள்ள நிலை பெற்ற அந்த பக்தன் வந்து அவனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன தான் கஷ்டம் வந்தாலும் அந்த ஒரு சஞ்சலம் இல்லாமல், எந்த ஒரு மன குழப்பம் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், சாந்தமாக அமைதியாக இருக்கிற அந்த ஒரு மனோபாவத்தை நம்ம இந்த ஸ்லோகத்துலேருந்து கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி நம்ம இந்த எடுத்துக்காட்டுகள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். சில பிரபுபாதை வந்து அடிக்கடிக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எதையும் விட்டு ஓட வேண்டியதில்லை. நம்ம எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்கான ஒரு சம்பந்தப்படுத்தி அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறார். வழியை நம்ம வந்து ஒரு துறவியாக அந்த பக்குவமடைந்த ஒரு பக்தன்னா வந்து எல்லாத்தையும் திறந்துடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. குடும்பமும் கிருஷ்ணருடையது. கிருஷ்ணருடையனா அங்கே இருக்கிற ஆத்மாக்கள்லாம் வந்து கிருஷ்ணருடைய அம்சங்கள், அதாவது கிருஷ்ணருடைய குழந்தைகள் தான். பணம் கூட வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு சம்மந்தப்பட்டது தான். திறமை கிருஷ்ணர் கொடுத்தது. நாம் எல்லாம் உரிமையாளர் கிடையாது. நான் தான் உரிமை. அது அந்த குடும்பத்துக்கோ பணத்துக்கோ இல்லை வந்து அந்த திறமைக்கு வந்து நான் உரிமையாளன் கிடையாது. நான் வந்து பொறுப்பாளன். அதான் வந்து வித்தியாசம். நான் வந்து உரிமையை கொண்டாடக்கூடாது. நான் வந்து அது பொறுப்பு எடுத்து என்னுடைய கடமையாக பண்ணணும். இந்த எண்ணம் வந்தால் அந்த பற்று குறைந்து அன்பு ஜாஸ்தியாகும், அந்த பக்தி வளரும். அதான் வந்து பிரபுபாதர் வந்து அடிக்கடிக்கு சொல்லுவார். இப்போ வந்து நம்ம இருக்கிற தமிழ்நாட்டு பிரசித்தி பெற்ற அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆழ்வார்கள் இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே பெருமாளுடையது, நாமும் அவருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா, இந்த உலக விஷயங்களில் வந்து அதிகமாக அன்பு, அதிகமாக என்ன சொல்கிறதுன்னு பற்று இருக்கக்கூடாது. ஆனால் பகவான் மேலே வந்து அந்த ஆர்ப்பரித்த வந்து அந்த ஒரு அன்பு, அந்த பக்தியை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. ராமானுஜாச்சாரியார் இருக்கட்டும், ஆண்டாள் நாச்சியாராக இருக்கட்டும், அவங்களும் என்ன சொல்கிறாங்க திருப்பாவையில், அவங்க சொல்கிறது என்ன, எல்லாமே வந்து பகவானுடைய அந்த அருளால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமானுஜாச்சாரியார் என்ன சொல்கிறாரு, முழுமையான சரணாகதி, இன்பம் துன்பம் எந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய அருள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு சம்பிரதாயமாக இருக்கட்டும், இல்லை மதமாக இருக்கட்டும், இல்லை கோட்பாடுகளாக இருக்கட்டும், எதுவுமே வந்து இந்த கருத்துலேருந்து மாறுபாடு கிடையாது. பற்று வந்து தவறு, அன்பு தவறு கிடையாது. இந்த பற்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் செக் பண்ணிக்கிட்டோம்னா அந்த உளவியல், இது வந்து பார்த்திங்கன்னா உளவியல் ரகசியங்கள், இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு சில டைமில் வந்து இன்னர் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதையும் வந்து அதெல்லாம் வந்து எல்லாம் நல்லா கனெக்டட் ஆக்சுவலாக. ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கு வந்து இந்த ஸ்லோகம் எப்படி வந்து ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மன அழுத்தம், மன சோர்வு, வேலை சுமை, குடும்ப சண்டைகள், சச்சரவுகள், ஒப்பிட்டு வாழும் அந்த பழக்கம், அந்த தோல்வி பயம், சமூக ஊடக அடிமைத்தனம், அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த பற்று. அதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பகவான் மேலே அந்த ஒரு ஸ்ரத்தையோட நம்மளுடைய மனதை வந்து நிலைநிறுத்தி, அதை எப்படி நிலைநிறுத்து நம்மளுடைய அடையாளத்தை சேஞ்ச் பண்ணணும். நம்ம இந்த சரீரம் கிடையாது, நம்ம ஆத்மா. பகவான் தான் நம்மளுடைய உண்மையான நண்பன், உண்மையான ஒரு அடைக்கலம், தாய் தந்தை. அந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து நம்ம வந்து அந்த அன்பு செலுத்த ஆரம்பிக்கும் போது, நம்மளுடைய மனசை வந்து முழுமையாக பகவான் மேலே நிறுத்தும் போது நமக்கு எல்லாமே இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த சமுதாயத்துக்கு ஒரு தீர்வுனா இந்த ஸ்லோகத்தை மூலம் என்ன ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பின்பற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டெய்லி என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்றைக்கி என்னுடைய முயற்சி, என்னுடைய மனநிலை, என்னுடைய பகவத் சிந்தனைகள், இதை தான் நான் கவனிக்கணும். பலன் வந்து அதுக்கு வந்து அந்த பலனை வந்து பார்த்திங்கன்னா பகவான்கிட்ட கொடுத்துடணும். ஸோ இதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம சிந்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலையாக இருக்கணும். பகவான் வந்து இந்த ஸ்லோகத்தில் உலகத்தை விட்டு ஓட சொல்லவில்லை. உலகத்தில் வந்து இருந்துக்கிட்டே
எப்படி மன அமைதியை அடையிறது, அதன்படி எப்படி வாழறது, அது மாதிரி தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். குடும்பத்தை வந்து நேசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பற்று இருக்கக்கூடாது. வேலையை சிறப்பாக செய்யலாம், ஆனால் அந்த சம்பளத்தாலேயோ பதவியாலேயோ அந்த இன்பம் துன்பம் அதை வந்து நம்ம காணக்கூடாது. சமூகத்திற்கு சேவை செய்யலாம், ஆனால் நம்மளுடைய மனசு எப்படி இருக்கணும்னா பகவானுடைய திருவடியில் வந்து நிலைச்சி இருக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் நம்ம வந்து ஒரு சமநிலையில் இருப்போம். ஏன்னா சமநிலைன்றது வந்து ஆத்மநிலை. ஆக்சுவலாக இந்த சரீரத்துக்கு, அந்த சரீரத்தை அடையாளப்படுத்தி அந்த மனசுக்கு தான் வந்து சஞ்சலம் இருக்குமே வழிய அந்த ஆத்ம நிலையில் அந்த சஞ்சலம் கிடையாது. அதனால் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பது வெளிப்புற சாதனை கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் மன அமைதியை இழக்காமல் பகவான் மீது நம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வெற்றி. அதுதான் வந்து உண்மையான வெற்றி. ஏன்னா அதுதான் நம்ம இந்த மனித பிறவியினுடைய இலக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த பகவத்கீதையின் 2வது அத்தியாயத்தின் 57வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து கன்வே பண்ணிட்டாரு. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து வாழ்க்கையில் நம்ம பின்பற்றும் போது நமக்கு அமைதி, சந்தோஷம், பகவானுடைய அன்பு, பகவானுடைய அந்த சேவை எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். நன்றி. ஹரே கிருஷ்ணா.